நீரஜ் பாண்டேவோடைய தஷ்கரே அப்படிங்கிற ஒரு ஹிந்தி சீரிஸோட தமிழ் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 8 எபிசோட்ஸ் இந்த சீரிஸில் இருக்குது. ஒவ்வொரு எபிசோட ஆவரேஜ் வெர்ஷன் ஒரு 40 to 50 மினிட்ஸ் கிட்ட இருக்குது. தமிழ் டப்பிங் கூட இப்போ நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சூர்யாவுடைய அயன் மூவி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதில் அந்த இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ஸ்மக்லிங் நடக்கும்ல, அதை நம்ம பண்ணுறதே சூர்யாவாக தான் இருப்பார். ஸோ எப்படிலாம் என்ன மாதிரி வழியெல்லாம் வந்து கொண்டு வராங்க அப்படின்றத வந்து நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த படத்தில். அதே மாதிரி தான் இந்த சீரிஸுமே. இந்த சீரிஸில் என்ன சேஞ்ச் அப்படின்னா, இந்த சீரீஸில் நம்ம ஹீரோ வந்து ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக இருப்பார். ஸோ வருஷத்துக்கு மும்பை ஏர்போர்ட்டில் வந்து டன்ஸ் ஆஃப் கோல்டு வந்து ஸ்மக்லிங் நடக்குது. இதுக்கு அது காரணம் ஒரு சிண்டிகேட் தான். ஹீரோவால் அந்த ஸ்மக்லிங்கை தடுத்து நிறுத்த முடிஞ்சதா அப்படின்றதையும் சிண்டிகேட்டை எப்படி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த சீரீஸோட கதையே. ஓவராலாக இந்த சீரீஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரீஸ் ஸ்டோரி தான். ஸோ ஓவராலாக வந்து ஸ்க்ரீன் பிளே பார்க்குறப்போ நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு சில இடத்துல லேக்னஸும் இருக்குது. ஸோ லாஜிக் மிஸ்டேக்ஸும் இந்த சீரீஸில் நிறைய இடத்துல தென்பட்டுச்சு. ஸோ ஓகே தான், பட் ஆனால் ஒன் டைம் பார்க்கலாம். இந்த சீரீஸ் உங்களுக்கு பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா தமிழ் டப்பிங் கூட இந்த சீரிஸ் இப்போ உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அயன் மூவி மாதிரியே வந்து ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னா இந்த கண்டென்ட் இப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆப்டாக இருக்கும். வேணா செக் பண்ணி பாருங்கள். தஸ்கரே சீரிஸ் இப்போ உங்களுக்கு தமிழ் டப்பிங் கூட நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த சீரிஸ்க்கு SRS செட்டிங்ஸ் என்னன்னா 5க்கு 3 கொடுக்கலாம்.